ஹே கைஸ், ராயல் என்ஃபீல்டோட அப்டேட்காக வேண்டி வெயிட் பண்ணிருக்கீங்களா? கரெக்டாக தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350யோட அப்டேட் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ஆட்டோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் அனலாக் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு நேவிகேஷன் ட்ரிப்பர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மீட்டியார் பைக்கில் வந்து கொடுத்துருக்க மாதிரி அதே செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு புது கலர். ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலராக கிளாசிக் 350ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீட்ஸு கீழே ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் அவைலபிளாக இல்லை. ஸோ அதுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க குஷனில் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய டெயில் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முந்தி வந்து நம்பர் பிளேட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக அதில் இன்பில்ட்டாகவே வந்துடும். பட் இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்னதாக ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம நம்பர் பிளேட் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நோட்டிசபிளாக நம்ம பார்க்க வேண்டியது இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜே சீரிஸ் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே வந்து நம்ம மீட்டியாரில் பார்த்த இன்ஜின் தான். மீட்டியாரில் வந்து உங்களுக்கு கலர் வந்து உங்களுக்கு பிளாக்ல கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வரக்கூடிய கிளாசிக் 350ல் வந்து உங்களுக்கு வந்து சில்வர்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ரொம்ப நோட்டிசபிளாக கண்டுபிடிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரைஸ்ட் ஹேண்டில் பார் தான். இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பழைய கிளாசிக் 350ல் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை ரைஸ்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சுவிட்ச் கேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மீட்டியாரோட தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப் வந்து ஒரு கிளியர் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டிசைன் பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த புது அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.